Hi friends, welcome to Karna Fantasy Cricket. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேட்ச் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி உமன்ஸ் டீம் vs மும்பை உமன்ஸ் டீம். இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியமில் நடக்குது. இது வந்து பேட்டிங்க்கு சாதகமான பிட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ ஸ்கோர் த்ரில்லராக இருந்தனால இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 170 to 180 ரேஞ்சில் ஸ்கோர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம யாரை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா கீப்பர்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ண போகிற ஃபஸ்ட் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா யாஸ்டிகா பாத்தியா. நம்ம இவங்க சூஸ் பண்ணுற ரீசன் என்னென்னா இவங்க வந்து கரண்ட்டாக வந்து ஃபார்மில் இல்லை. எல்லா மேட்சும் வந்து சிங்கிள் டிஜிட் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் அவங்க நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா இது மும்பை கொஞ்சம் இருக்க மேட்சஸ் வந்து கொஞ்சம் டஃப் ஆகிட்டு போகிறனால ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் அவங்ககிட்ட இருக்கனால நம்ம அவங்கள சூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டிங்கில் யாரை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் நம்ம சூஸ் பண்ண போகிறது ஷஃபாலி வர்மா வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் இறங்குறாங்க டெல்லி டீமுக்காண்டி. பவர் பிளேலேயே ஒரு 30 to 40 ரன்ஸ் இவங்களால் இது பண்ண முடியும். ஏன்னா இவங்க ஒரு பால் பார்த்து ஹார்ட் ஹிட்ரு இவங்க. அதனால் இவங்க மேக்ஸிமம் ஒரு 4 4 ஒரு 6 அடித்தா கூட இவங்க வந்து ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்ககிட்ட அந்த எபிலிட்டியும் இருக்கனால நம்ம ஷஃபாலி வர்மாவை சூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம சூஸ் பண்ண போகிற பேட்ஸ்மேன் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹர்மன்ப்ரீத் கவுர். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட கேப்டன். மும்பை வந்து சப்போஸ் சேசிங் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா மஸ்ட் பிக்குங்க ஹர்மன்ப்ரீத் கவுர். ஏன்னா இவங்க வந்து சேசிங் குவீன்னே சொல்லலாம். அதனால் நம்ம வந்து ஹர்மன்ப்ரீத் கவுர் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 10 பால்ஸ்க்கு 30 ரன்ஸ் அடிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம மும்பையில் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய பிளேயரில் வந்து பார்த்திங்கன்னா ஹர்மன்ப்ரீத் கவுர் தான் வந்து ஃபஸ்ட்டு இருப்பாங்க. அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம அவங்கள சூஸ் பண்ணிக்கிறோம். ஹர்மன்ப்ரீத் கவுர் தான் நமக்கு வந்து இப்போதைக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியில் வராங்க. அதனால் நம்ம ஹர்மன்ப்ரீத் கவுர் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம சூஸ் பண்ண போகிற பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி பேட்டிங்கில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜெமிமா ராட்ரிகஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் டைனமோ. அவங்க எப்போது வெடிப்பாங்கன்னே சொல்ல முடியாதுங்க. இறங்குவாங்க, கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா அடி வெல்த் எடுத்துருவாங்க. ஒரு 30 பால்ஸ்க்கு 60 அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி அவங்கக்கிட்ட இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் டைமில் தான் வராங்க. அதனால் அவங்க ரோலே வந்து போய் அடி அப்படின்ற ரோல் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கனால நம்ம வந்து அவங்கள வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். ஜெமிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெல்லியிலேருந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். அவங்க வந்து 3 டவுன் இல்லை 2 டவுன் வருவாங்க அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அதனால் நம்ம இப்போதைக்கு பேட்டிங்கில் சூஸ் பண்ணுறது ஹர்மன்ப்ரீத் கவுர், ஷஃபாலி வர்மா அண்ட் ஜெமிமா ராட்ரிகஸ். நம்ம மெக்லனிங் சூஸ் பண்ணலங்க. மெக்லனிங் ஏன் சூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம ஆப்போசிட் பவுலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேஸும் பவுன்சர்ஸும் கொஞ்சம் அதிகமாக போடுறதுனால நம்ம மெக்லனிங் நம்ம சூஸ் பண்ணல. அடுத்து நம்ம ஆல்ரவுண்டர் சூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா நாட்லி ஸ்கீவர் பிரண்ட். இவங்களை வந்து நம்ம ட்ராப் பண்ணவே முடியாதுங்க. ட்ரெமெண்டஸ் ஃபார்மில் இருக்காங்க. மேட்சுக்கு 100 பாயிண்ட்டுக்கு மேலே எடுக்கிறாங்க. ஓவர் போட்டால் 2 விக்கெட்டு, பேட்டிங் இறங்கினா 30+. இப்படி இருக்க பிளேயர் வந்து நம்ம ட்ராப் பண்ணவே முடியாது. அவங்க இருக்க ஒரு ஃபார்முக்கு அவங்க தான் வந்து மேக்ஸிமம் இன்றைக்கி டீமில் வந்து கேப்டன்சியாக போடுவாங்க ஃபேண்டசி கிரிக்கெட்டில். ஸோ நீங்களும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறீங்க அப்படின்னாக்கா வைஸ் கேப்டனாக வச்சுட்டு வேறு யாரையா கேப்டனாக சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சூஸ் பண்ண போகிற பவுலர் ஆல்ரவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனபெல் சதர்லேண்ட் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் விக்கெட்டே விழலை அப்படின்னாக்கா அவங்கக்கிட்ட வந்து ஃபேஸும் இருக்குது, டெட்லி பவுன்சரும் போடுறாங்க. அதனால் அவங்கள வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். அனபெல் சதர்லேண்ட் பேட்டிங்லேயும் அவங்க கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆஸ்திரேலியன், அதனால் சொல்லவே முடியாது எப்போ எப்படி நடந்துப்பாங்கன்ட்டு. மேட்சை மாற்றி கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அடுத்து நம்ம சூஸ் பண்ண போகிற பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஹெய்லி மேத்யூஸ். இவங்களோட ஆர்ஜின் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ். நம்ம இவங்களை சூஸ் பண்ணோம், மெயினாக சூஸ் பண்ணிக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பேட்டிங் ஆடுறாங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு ஓவர்ஸும் போடுறாங்க. 4 ஓவர்ஸ்க்குள்ளே போட்டுடுறாங்க. 3 to 4 ஓவர்ஸ் போட்டுடுறாங்க. அதில் ஒரு விக்கெட்டும் எடுத்துடுறாங்க. பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ட்ரீம் டீமில் வரதுக்கு 200% சான்ஸ் இருக்குன்னு நம்ம ஹெய்லி மேட்சஸ் சூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம சூஸ் பண்ண போகிற பேர் வந்து பார்த்திங்கன்னா அமிலியா கர். இவங்க நியூசிலாண்டை சேர்ந்தவங்க. லெக் ஸ்பின்னர், கூக்லி எல்லாமே மாற்றி போடக்கூடிய திறமை இருக்குது. அமிலியா கர் இவங்கள வந்து மேட்சே டோட்டலாக மாற்றி கையில் கொடுத்துருவாங்க. ஒரு நல்ல ஃபீல்டர், லாங்கில் தான் ஃபீல்டிங் நிற்கிறதுனால கேட்ச் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம அவங்கள சூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து நம்ம சூஸ் பண்ண போகிற பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஜெஸ் ஜானசன். நம்ம வந்து ஜெஸ் ஜானசனை ஏன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா லாஸ்ட் மேட்ச் வந்து இவங்க தான் வந்து 1 டவுன் வந்தாங்க. 1 டவுன் வந்ததும் இல்லாமல் பிடிச்சி பெரிய டீமையே பிரிச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் நம்ம வந்து ஜெஸ் ஜானசனை நம்ம சூஸ் பண்ணுறோம். போலிங் போடுறாங்க. போலிங் ஒரு 4 ஓவர் போடுறதுனால நம்ம அவங்க சூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம சூஸ் பண்ண போகிற பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா மாரிசன் கேப். ஆப்வியஸாக இவங்க தான் வந்து டெல்லியோட பவுலிங் லைன் அப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் மாற்றி போடுறதுனால கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரஸான பவுலர். அதுவும் இல்லாமல் பேட்டிங்கும்
இவங்க பேட்டிங் வந்து கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டாங்கன்னா ரன்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம மேடிசன் கேப்பை சூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம சூஸ் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷப்னம் இஸ்மாயிலா ஷிகா பாண்டேவான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கனால நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஷப்னம் இஸ்மாயிலுக்கே நம்ம போகிறோம். என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வந்து ஃபேஸும் இருக்குது, கொஞ்சம் பவுன்சஸும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் நம்ம அவங்ககிட்ட போகிறோம். கம்பேரிட்டிவ்லி நீங்கள் வந்து வேறு யாராவது சூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா நீங்கள் ஷப்னம் இஸ்மாயில் சூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஷிகா பாண்டே கூட சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். இது என்னோடய சாய்ஸ் படி பார்த்திங்கன்னா ஷப்னம் இஸ்மாயில் நான் சூஸ் பண்ணுறேன். 6-5 கான்செப்ட்டில் தான் நான் போகிறேன். மும்பை 6 டெல்லி 5. இதுதான் வந்து என்னோடய ஃபைனல் அவுட்புட் டீம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது தகுந்த மாதிரி நம்ம டீம் மாற்றி நம்ம கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணுவோம். அடுத்து இதில் இப்போது மெயின் டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணுறது தான். ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா 50% இன்றைக்கி போடுற ஃபேண்டசி கிரிக்கெட் போடுற யாராக இருந்தாலும் 50% வந்து நாட்லி ஸ்கீவர் பிரண்ட்டை தான் வந்து கேப்டனாக போடுவாங்க. நீங்கள் வந்து யாரை போடுறீங்க அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிங்க அப்படின்னாக்கா யோசித்து மாற்றி போடலாம். இன்றைக்கி சாய்ஸ் வந்து நாட்லி ஸ்கீவர் பிரண்ட் வந்து நான் கேப்டனாக போட்டு ஹெய்லி மேத்யூஸ் வந்து நான் வைஸ் கேப்டனாக போடுறேன். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிற மாதிரி அப்படி இருந்ததுன்னா எனக்கு இன்னொரு ஆப்ஷன் அப்படி இருந்ததுன்னா நான் இன்னொரு டீம் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா நான் போட போகிற கேப்டன் வந்து ஜஸ்ட் ஜான்சனை கேப்டனாக போட்டு அமிலியா கேரை வைஸ் கேப்டனாக போடுவேன். ஸோ இதுதான் என்னோடய கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ். திஸ் இஸ் த ஃபைனல் அவுட்புட் ஆஃப் மை டீம். அதனால் இந்த ட்ரீம் டீம் பாருங்கள். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கான்டெஸ்ட்டில் நம்ம ப்ளே பண்ணும்போது ஃபைனலாக இந்த பிளேயர் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்கிறத வச்சு நம்ம பிளேயர்ஸை மாற்றி டீம் இறக்கி ப்ளே பண்ணுவோம். இதுதான் ஃபைனல் அவுட்புட் டீம் கேப்டன் வைஸ் கேப்டன் வச்ச மாதிரி. ஓகே.